வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு காளான் பண்ணைய 3D மாடலில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஷெட்டை நேரில் போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அதை வந்து 3Dயில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஷெட்டுக்கு எவ்வளோ இடம் இருக்கணும், அந்த ஷெட்டோட எப்படி அந்த ஷெட்டு போடணும் அப்படி இந்த ஃபுல்லாகவே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஒரு ஷெட்டு போட்டு அது மேலே போடுற பரன் முதற்கொண்டு சுற்றி காட்டுற அந்த 2 அடிக்கான செவுரு ப்ளஸ் வந்து எக்ஸாஸ்டர் வைக்கிற இடம், அந்த எந்த ஹைட்டில் வைக்கணும், அந்த ஷெட்டுலேருந்து எந்த ஹைட்டுக்கு உரி கட்டி தொங்க விடணும், ப்ளஸ் அந்த உருக்கி எவ்வளோ கேப்பு கொடுக்கணும், இது எல்லாமே இதில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். அதாவது ஒரு பண்ணை நேரில் போய் பார்க்குறதும் 3Dயில் பார்க்குறதும் உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம நேரில் போய் பார்த்தோன்னா உள்ளே இருக்கிற கட்டி தொங்க விடுறது அது மட்டும் தான் தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு மாடலே கிடைக்கும். ஓகேங்களா, பாருங்கள், கரெக்டாக ஷேப்பாக இருக்கணும். அதாவது ஏர் சர்க்குலேஷனும் சரி, அந்த காளான் வந்து ஈல்டு வந்து இந்த பெட்டுக்கும் வந்து முட்டாக இருக்கணும், அந்தளவுக்கு கேப் இருக்கணும். அது இதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஒரே லைனாக இருக்கும் பாருங்கள். 2 சைடு பார்த்தாலுமே அந்த பெட்டு வச்சுருக்கிறது ஒரு லைனாகவே இருக்கும். எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 அடி, அந்த செவருக்கு மேலே 2 அடியில் வச்சுருக்கணும். அந்த CO2 வெளியே தள்ளுறதுக்கும் ப்ளஸ் வந்து ஃப்ரெஷ் ஏர் உள்ளே தள்ளுறதுக்கும் 2 சைடும் எக்ஸாஸ்டர் வைக்கணும். பரன் மேலே எப்படி போட்டிருக்குன்னு பாருங்கள். அதாவது அந்த ஹைட்டு மேலே ஷெட்டுலேருந்து ஒரு 6 அடி இல்லை 5 அடி ஹைட்டாச்சு. இது சும்மா சாம்பிளுக்கு தான், எப்படி போடணும் எவ்வளோ கேப்பு கொடுக்கணுன்ற மாதிரி. 2 சைடு ஆப்போசிட் 2 எக்ஸாஸ்டர் வைக்கணும். இந்த சைடு ஒரு எக்ஸாஸ்டர் இருக்குது பாருங்க, இதுவுமே 2 அடிக்கு அந்த செவத்து மேலே தான் இருக்கும். இந்த ஹைட்டுக்கு தான் வைக்கணும் எக்ஸாஸ்டர். பார்த்தீங்கன்னா அந்த CO2 அப்போ தான் வெளியே போகும். கேப் இந்த அளவுக்கு இருக்கணும். அதாவது இந்த காளான்லேருந்து வர ஈல்டும் அந்த பெட்லேருந்து வர காளான் ஈல்டும் அந்த பெட்லேருந்து வர ஈல்டுமே வந்து முட்டிக்காத இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தாலே ஓகே தான். அதோட கேப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த அளவுக்காச்சும் இருக்கணும். அப்போ தான் அந்த CO2 லெவலும் சரி எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது வந்து பெட்டு போடுறதுக்கான ஒரு இடம். அதை பக்கத்துலே வைக்கோல் வச்சு பெட்டு தனியாக போடுறது, கீழே வந்து தார்பாலின் ஷீட் போட்டு லெட்டர் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே பெட்டு தனியாக ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு இடம். அந்த பேசிக் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாத இருந்ததுன்னா இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐடியா வந்துடும். ஒரு பண்ணையை நேரில் போய் பார்க்குறதுக்கும் இந்த 3D மாடலில் பார்க்குறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது சுற்றி பார்க்க வேண்டியதாக இருக்கும். நம்ம அப்படின்னு பார்த்தாலும் உள்ளே போட்டுக்கிற அந்த ஹைட்டு எல்லாமே வந்து நம்ம எக்ஸாக்டாக ஒரு இது தெரியாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே தெரியும், எந்த இடத்துல எவ்வளோ வைக்கணும், எவ்வளோ இது எந்த அளவுக்கு கேப் விடணுன்றது. இது ஒரு 2-3 டைம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எந்தெந்த இடத்துல அந்த எக்ஸாஸ்டர் வைக்கிற ஹைட் ஆகட்டும், பரன் போடுற இடம், ப்ளஸ் பெட்டுக்கும் உள்ள கேப்பு, இதெல்லாம் உங்களுக்கு இதிலே நல்லா தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வைக்கல் ஊற வைக்கிறதுக்கான பாரல், அதுக்கான இடமும் ப்ளஸ் வைக்கலுக்கு பக்கத்துலேயே வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் எட்டையை வச்சுருந்து அது மறுபடியும் வைக்கல் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும், அந்த பிரச்சனைலாம் கூட எட்டையை வச்சுருந்தீங்கன்னா வரும். நம்ம வைக்கலுக்கு பக்கத்துலேயே இந்த வைக்கல் ஊற வச்சு ஸ்டெரிலைசேஷன் பண்ணுற இடம் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை மிச்சமாக இருக்கும். அதாவது பக்கத்தில் எடுத்து வைக்கல் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற இடம். மழை காலம் வந்துச்சுன்னா வைக்கல் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டைம் வெய்ய காலன்றதுனால இது வெளிலே வச்சுக்கிற மாதிரி ஒரு பிளான். இதை சப்போஸ் ஸ்டோரேஜ் பண்ணணும் நிறைய கிடைக்குதுன்னு பார்த்தா அந்த பக்கத்தில் ஷெட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இடம் இருக்கணும்னு தேவையில்லை, இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா, இந்த அளவுக்கு இடம் இருந்தாலும் அதை எப்படி யூஸ் பண்ணலான்றது. இந்த ஷெட்டு போடுறதே பார்த்தா ஷீட்டில் போட்டிருக்கோம். ஜஸ்ட் ஒன்றும் ஷீட் இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம கீத்து போடலான்ற மாதிரி தான் ஒரு ஐடியா மாடலுக்காக இது. இது பக்கத்தில் இருக்கிற இடமே போய் அது வைக்கல் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதே இதில் இந்த வைக்கல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதே ஒரு ஷெட்டு மாதிரி போட்டுக்கலாம். ப்ளஸ் இந்த இடம் இருந்தால் அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணுன்றதுனால தான் இவ்வளோ ஸ்பேஸ் விட்டே எடுத்துருக்கு. உங்களுக்கு ஷெட்டு போடுறத பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இல்லைனா கூட இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐடியா வந்துடும். இது இந்தந்த பொருள் இந்த இடத்துல வைக்கலாம், இவ்வளோ கேப் போடணும், இந்தந்த பொருள் வாங்கணுன்றது. பார்த்திங்கன்னா மேலே அந்த ஃபாகர் இன்ஸ்டாலேஷன் மட்டும் போடாத இருப்போம். அந்த ஷெட்டு பரன் மேலே ஃபாகர் மட்டும் போடாத இருப்போம். அது ஒன்று தான் அடிஷ்னலாக நம்ம மிஸ் பண்ணது இதில். மற்றபடி ஆல் ஓவர் எல்லாமே கவர் பண்ணியாச்சு 3Dலே. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.